மனோ அப்படிங்கிற கேரக்டர் தான் நான் நடிச்சிருந்தேன். மனோ எப்படின்னா ஒரு நார்மலான ஒரு 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 ஸ்கூல் டீச்சர். இப்போ ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சருக்கு ப்ரமோட் ஆகியிருப்பான். சின்னதாக ஒரு பைக் வாங்கியிருப்பான். இப்போ தான் ஒரு லைஃப்பில் ஒரு பணம் காசு பார்த்து ஒரு வசதி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு டச் பண்ணி வந்துட்டு இருப்பான். ஸோ அவன் டீச்சருங்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அவன் ஸ்டூடெண்ட்டே ஒரு தப்பு பண்ணிட்டா அவனுக்கு எப்படி ஒரு கொஞ்சம் பயம் இருக்குமோ, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நாமளே டீச்சர் ஒரு பொசிஷனில் இருக்கோம், அப்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன ஆகும்ன்றப்போ அவனே ஒரு தப்பு பண்ணிட்டா அவனுக்கு எப்படி இருக்கும், அப்போ அவன் எவ்வளோ பயப்படுவான், அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். இப்போ அவன் அவன் அவங்க கூட உட்காந்து குடித்ததோ இல்லைனா அங்கே நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் அவனுக்கு புதுசு. சுடுகாடுக்கு போய் தனியாக போய் பார்த்துருக்க மாட்டான், இல்லை ஒரு கார் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு எல்லாமே புதுசு. அப்போ அவனுக்கு என்ன எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அவன் பயத்தில் இருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டராக இருந்துச்சு. ஆல்சோ அது நான் நார்மலாக இருக்கிறத விட அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். ஸோ அதை நான் எப்படியாவது பண்ணணும், என்னோடய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு நான் ஒரு ஹானஸ்ட்டாக நான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரதுக்கோ பண்ணணுங்கிறதுக்கு தான் அது எனக்கு கொடுத்தாரு.